விக்ரம் வந்து பூவை பறிக்கிறதுக்காக எல்லா இடமும் சுற்றிட்டு இருக்காரு. அப்போ வந்து ரொம்ப வந்து காடாக இருக்குது. அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பூவை பறிக்கிறதுக்காக எல்லா இடமும் சுற்றி ரொம்ப களைச்சி போயிடுறாரு. அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப தனித்தாக அவரால் தாங்கிக்கவே முடியல. தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து சோகமாக வந்து மயக்கிற நிலைமைக்கு வந்துடுறாரு. அப்படியே வந்து விழுந்துடுறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. வந்து அந்த பெரியவர் வந்து ஒரு கொடுத்தாரே ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சி மாதிரி இருக்க மூலிகையை எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து வாயில் போடுறாரு. அப்பா நல்ல காலம், இப்போ தான் நிம்மதியாச்சு, தண்ணி தாகம் அப்படியே அடங்கிடுச்சு, எவ்வளோ பவர் இந்த மருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அப்பா இப்போவாது தண்ணி தாகம் அடங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லா இடமும் தேடி தேடி பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த மரத்தை வந்து அடையிறாரு விக்ரம். அந்த மரத்தில் வந்து பார்த்தோன்னு சந்தோஷம் தாங்கவே முடியல விக்ரமுக்கு. ஐயோ இந்த பூ தானே கேட்டாங்க, இந்த கொடி இலை தானே கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடி பூ தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த பூக்கள் எல்லாம் போய் பறிக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து சேகரித்து வச்சுக்கிறாரு. வச்சுட்டு வந்து வரும்போது அவரால் முடியவே முடியல, நடக்கவும் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துடுறாரு. இங்கே வந்து வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, வேதாவை பார்க்குறாரு. பார்த்துட்டு வேதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. விக்ரம் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வேதா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்து வந்து ஒன்றும் இல்லை, அந்த பூ எடுத்துகிட்டு வந்துட்டேன், அந்த கொடி பூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுக்குறாரு. விக்ரம் உண்மையிலேயே நீங்கள் கிரேட் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த பூவை வாங்குறாங்க. வாங்கிட்டு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க கொஞ்ச நேரத்தில் விக்ரம் வந்து அந்த பூவை கொடுத்துட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. வேதா வந்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. விக்ரம் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அடுத்து வந்து விக்ரமோட அத்தை எல்லாருமே வராங்க. இவன் வந்து ரொம்ப வந்து அவ்வளோ தூரம் போனதால் அவன் ரொம்ப டயர்டாகிட்டான், வேறு ஒன்றும் இல்லை, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு வந்து எல்லாமே கொடுக்குறாங்க. அடுத்து வந்து இந்த பூ தான் கேட்டேன், பரவாயில்ல விக்ரம் எடுத்துடா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும், ஒரு மாதத்துக்கு இந்த பூ வச்சு நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே வந்து மருத்துவம் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விக்ரமுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. விக்ரம் கண்ணை திறந்து பார்க்குறாரு. அடுத்து வந்து வேதாவை பார்த்துட்டு என்ன வேதா இப்போ ஓகேவான்னு, ஏன் விக்ரம் இப்படிலாம் பண்ணீங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து நீ இல்லாமல் இருந்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, நிஜமாக விக்ரம் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ண உடனே நானும் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் கையை பிடிச்சி ஒருத்தர் தண்ணியை மறக்கிறாங்க. அடுத்து அந்த டைமில் அவங்க அத்தை வந்துடுறாங்க. வந்து என்ன விக்ரம் உன் பொண்டாட்டி இல்லாமல் இருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததா அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் சொன்னார் அப்படின்னோடனே நான் அதை தான் எதிர்பார்த்தேன், ரெண்டு பேரும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து சரி இப்போ வந்து எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடலாம்ல, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம வேதாக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. வேதா வந்து நல்ல மாதிரி வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடித்து வேதா வந்து நல்ல மாதிரி ஆயிடுறாங்க. வேதாக்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, எத்தனை குழந்தை வேணாலும் வேதா பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வேதாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ என் கர்ப்பப்பை நல்லபடி ஆகிடுச்சா, எந்த பிரச்சனை, உன் கர்ப்பப்பையை நீ ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கமா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க வந்து நம்ம விக்ரமோட அத்தை. அடுத்து வந்து விக்ரம் கிட்டே இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு வேதா ஓடி போகிறாங்க. விக்ரம் கிட்ட வந்து விக்ரம் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ட்ரீட்மெண்ட் நல்லபடி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. சொன்னாங்க தெரியுமா, எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கலாம் அப்படின்னு. அப்படியே விக்ரம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. வேதா வந்து சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து சந்தோஷமாக பேசிகிட்டே இருக்காங்க. அதை கேட்ட விக்ரம் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இதோட முடியுது.